நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழை பாரிடுவேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அன்பு மகனே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு மகளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மலைகள் விலகுமா? எங்காவது பர்வதங்கள் நிலை பெயருமா? சங்கீதம் 125:1 விதமாய் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆம், பர்வதங்கள் மலைகளெல்லாம்
என்றென்றும் நிலைத்திருக்கும். அது அசையாது, அது நிலை பெயராது. அது அப்படியே அசைந்தாலும் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களையும் என்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை பற்றி சற்று தியானிப்போம். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நம் மீது ஆண்டவர் காட்டும் இரக்கம், தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் பாராட்டும் தயை, தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் செய்யும் நன்மை, இதுதான் கிருபை. அந்த கிருபையை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஒரு காரிய வாசனத்தை உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நெகேமியா 1:5 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது ஒரு காரியத்தை சொல்லுகிறது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர். யார்? இந்த கிருபையை பற்றி சொல்லும் பொழுது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை விதமாய் சொல்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு பல பிரச்சனைகள் வருகிறது, ஆபத்துகள் வருது, போராட்டங்கள் வருகிறது. இவற்றிலெல்லாம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்க நமக்கு உதவி செய்வது அவருடைய கிருபை தான். அந்த கிருபை என்றால் அந்த கிருபை எப்படி இருக்கிறதா? அது காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறது, புதிய புதிய சவால்கள் நமக்கு காத்திருக்கிறது, புதிய புதிய பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு காத்திருக்கிறது, புதிய ஆபத்துகள் நமக்கு காத்திருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளையும் நாம் வெற்றிகரமாய் முடிப்பதற்கு ஆண்டவருடைய கரத்தில் இருந்து புதிய கிருபை நமக்கு தேவை என்று. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காலைதோறும் இந்த கிருபை புதிய. அப்போ என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. காலையிலே எழுந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அந்த நாளை சந்திப்பதற்கான கிருபையை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். காலைதோறும் உடைய கிருபை புதியவைகள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34 வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த 3 வேத பகுதியிலும் தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தினோம் என்றால் நமக்கு ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகமாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மன்னிக்கவும், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 வேத பகுதிகளும் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த 2 வேத பகுதிகளும் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி. நாம் தாழ்மையோடு நடந்து கொள்வோம் என்றால் அவரிடத்திலிருந்து அதிக கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். இப்போ தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அதிகமாய் கிருபை பெற வேண்டும் என்றால் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன நன்மைகளையும் எண்ணி எண்ணி அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை பெருகும்.
அது மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கையை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 அதிகாரம் 3 வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள் இந்த வேத பகுதியை. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொரு முறை தேவ சன்னிதானத்திலே வந்து தேவனுடைய ஆல்டரில் முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் திருவிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் ஒரு உடன்படிக்கை நம்மோடு செய்கிறார். ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? மத்தேயு 26 அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 19 வசனத்திலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் ஆயத்தத்தோடு திருவிருந்து ஆராதனை வந்து நாம் பங்கேற்கும் பொழுது அவரோடு ஒரு புது உடன்படிக்கையை நாம் செய்கிறோம். ஆண்டவர் அவருடைய சரீரத்தை குறித்து, அவருடைய சரீரத்தை உட்கொண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? திருவிருந்தின் மூலமாக அவரோடு ஒவ்வொரு முறை உடன்படிக்கை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களிலே இயேசு தொட்ட குஷ்டரோகி சொஸ்தமாகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 25 முதல் 34 வசனங்களிலே இயேசுவை தொட்ட 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறாள். இப்போ இயேசுவை தொட்டவங்களும் சுகமடைகிறாங்க, இயேசுவால் தொடப்பட்டவங்களும் சுகமடைகிறாங்க, இயேசுவை தொட்டவங்களும் சுகமடைகிறாங்க, இயேசுவால் தொடப்பட்டவங்களும் சுகமடைகிறாங்க. இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவின் சரீரத்தை உட்கொள்கிறோம். ஆகவே இது ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையும் ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. திருவிருந்தை நாம் விசுவாசத்தோடு உட்கொண்டா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஒவ்வொரு முறையும் திருவிருந்தை விசுவாசத்தோடு அனுசரித்தால், ஆசரித்தால், பங்கெடுத்தால் அது நமக்கு சரீரத்திலே சுகத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் உடன்படிக்கை பற்றி என்ன சொல்றாரு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுத்தோம் என்றால் தேவன் ஒரு சமாதானத்தை உள்ளத்திலும் இல்லத்திலும் கொடுப்பார், ஒரு மன நிம்மதியை தருவார். அது மட்டுமல்ல, சுகம், மன நிம்மதி மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம் திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு, என்றும் நீங்காத இனிமையான பரலோக வாழ்வு, மோட்ச வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டுவது, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய பந்தியிலே ஆயத்தத்தோடு பங்கெடுத்து அவருடைய சரீரத்தை புசித்து ஒரு இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவதாக வாக்கருளி இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அன்பின் பரம தகப்பனே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நாடி ஓடி தேடி வந்திருக்கிறார்கள். இந்த டிவி பெட்டின் முன்பதாக, இந்த ஃபோனின் முன்பதாக அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோய்களை நீக்கும், அவர் பாவங்களை மன்னியும், நித்திய ஜீவனை அவர்களுக்கு வாக்கு பண்ணியறலும். அவளை ஆசீர்வதியும். உடைய மேலான கிருபையை அவர்களுக்கு தாரும். உடைய கிருபை அவர்களை விட்டு விலகவே கூடாது சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும். ஹல்லேலூயா. தோல் நோய், சரும நோய்கள், ஸ்கின் டிசீஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத வயிற்று வலி, அல்சர் ப்ராப்ளம்ஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத தலைவலி, மைக்ரேன் என ஒற்றை பொல்லாத தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும் இயேசு சுவாமி, கொடுத்தரலும் ராஜா. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி தாரோம். அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதி, திருமணத்திற்கான பண தேவைகளை சாந்தி தரலாம். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.